இம்பாக்ட் என்ன இருந்திருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இப்ப அதை யோசிக்கும் போது ஐயோ அவ்வளவு பெரிய படத்தை விட்டோமா, நமக்கு அது கிடைக்கலையா அப்படின்னு செம்ம ஷாக்கா இருப்பேன் நான். கண்டிப்பா நமக்கு நினைவு, அதாவது இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பேர் they are longing to get a chance. சரியா? அப்போ எனக்கு ஈஸியா கிடைச்சது இதெல்லாம். ரொம்ப ஈஸியா கிடைச்சு. ஏன்னா எங்க அம்மா அப்பா தான் அதை பத்தி பேசுவாங்க. பேமெண்ட் ஆகட்டும், என்ன எத்தனை மணிக்கு வரணும், என்ன ஷெட்யூல் எல்லாம். அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னை கூட்டு போனா நான் போய் நடிப்பேன், வருவேன், சாப்பிட கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதனால அப்போ இது கிடைச்சிருக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு அந்த இப்ப நான் ஒரு ரஜினி சார் படம் எனக்கு வருது அப்படின்னா என்னோட ஆங்ஸைட்டி லெவல் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா. ஐயோ என்ன நம்ம செலக்ட் ஆனோமா இல்லையா, என்ன கேரக்டர் பண்ண போறோம், நம்ம இன்னும் போயிட்டு உருப்படியா கேட்கவும் முடியாது. என்ன சார் பண்ணோம், என்ன கேரக்டர் சொல்லுவோம் இருமா அப்படின்றவாங்க. புரியுதா? ஆப்வியஸ்லி நோ வேர் யூ இது. அப்போ வந்து எனக்கு அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா தெரியல. ஆனா இப்போ அது ரிலீஸ் ஆன அப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஃபேம் வந்து நம்ம அவ்வளோ பெரிய படத்துல நடிச்சிருக்கோம், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கோம். அங்கேயும் நான் ஓடி ஆடி விளையாடி